இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ போகணும்? பரிதாபம் சேனல் தான் பார்க்க ப்ரொஃபஷனல் போட்ட வீடியோ தான் பார்க்கலாம். ஜூன் 1ஆம் தேதி கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திரும்பவும் திறக்கப்பட உள்ளன. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏமா இங்க வா இங்க வா. என்னங்க கேட்டியா ஸ்கூல் ரீஓபனிங். ஆமா அப்பாடா வேண்டற கடவுளா என்ன கைய கொடுத்துருச்சு. 1ஆம் தேதி இவங்க தொல்லை இல்லாம நிம்மதியா இருக்கலாம். மன்னிக்கணும், குட்டீஸ்களுக்காக ஜூன் 1 கிடையாது ஸ்கூல் திறப்பு. ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. ஏன்பா ஏன் கொஞ்சம் சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்களா? ஏன் இப்ப என்ன இப்ப எதுக்கு ஸ்கூல் ரொம்ப முக்கியம். இவங்க ஏன் 1ஆம் தேதி திறக்க வேண்டியதானே? மெசேஜ் வருது. என்ன இந்த குடுங்க நான் பாக்குறேன். தெரியுது மெசேஜ். ஏங்க நம்ம பிள்ளைய சேர்த்து விட்டோம்ல ஸ்கூல். ஆமா. அதுல 4ஆம் தேதியும் இல்லையா? 8ஆம் தேதி தான் ஸ்கூல் ரீஓபன். ஸ்கூல மாத்துங்க. ஸ்கூல மாத்து. என்ன எதுக்கு லீவ் விடுறாங்க? எதுக்கு தெரியவே எனக்கு புரியல. பிள்ளைங்க படிச்சிட்டே இருக்க வேண்டியதானே. எதுக்கு லீவுங்க எதுக்கு விடுறீங்க பிள்ளைங்களுக்கு? நம்ம பேரண்ட்ஸ் தேவையில்லாம பேசாதீங்க. சரி 8ஆம் தேதி வரைக்கும் இவங்கள வச்சு மேட்ச் தான் ஆகும். வாங்க மாலுக்கு கூட்டிட்டு போக சொல்றாங்கங்க. ஆவுது எனக்கு. எதுக்கு ஸ்கூல வரீங்க? அப்ப ஸ்கூல மாத்துவோம். 4ஆம் தேதி 29ஆம் தேதி மே 29 சேர்க்கற மாதிரி ஸ்கூல்ல பாப்போம். அப்பா பொருட்காட்சிக்கு கூட்டு பாப்பா. பொருட்காட்சி சைக்கிள் நம்மள கத்துறாங்க. சைக்கிள் வாங்கி கத்துக்காம சும்மா ஓட்டிட்டு வந்துட்டு உருப்படியா ஒரு விஷயம் செய்யறது கிடையாது. அங்க கூட்டிட்டு போ இங்க கூட்டிட்டு போன்னுட்டு எங்கலாம் கூட்டி போறத அவங்கள வச்சிட்டு நானே 4 நாள் எப்படி ஓட்ட போறேன் தெரியலையே. எப்படிடா ஏன்டா 4 நாளைக்கு 40,000 செலவு. என்னங்க ஸ்கூல் நாளைக்கு சொல்லிட்டாங்க ரீஓபன். ஆமா ஸ்கூல் நாளைக்கு மெயில் போட்டாச்சு. நீ வந்து என்னென்ன பொருள் எல்லாம் கரெக்ட்டா எடுத்துக்க. நாளைக்கு காலைல வந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க. யூனிஃபார்ம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சரி ஆனா பெல்ட் காணோம். பெல்ட் காணோம்னா எப்படி இது? ஷூ நல்லா இருக்கு ஆனா பாலிஷ் போடல. பாலிஷ் போடல. பரவாயில்ல. சாக்ஸ் இருக்குல்ல. ஆமா ரெண்டுல ஒண்ணா காணோம். இது வழக்கமா நடக்கும். முக்கியமா டிஃபன் பாக்ஸ் காணோம். என்ன எல்லாத்தையுமே காத்துட்டு இருந்தா இப்ப எப்படி இது பண்றது? எல்லாத்தையும் இங்க தான் இருக்கு. தேடணும். நான் இருக்கிற வேலையில பார்க்கணும். தேடி வச்சிரீங்களா? நல்ல தேட எங்க தேடுறீங்க? அந்த வீட்ல தாங்க இருக்கும். ஒண்ணு மாதிரியே இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் அஸ்தமல போட்டுறாங்க. 10,000 ரூபாய்க்கு. பாப்பா கிட்ட கேட்ட வேண்டியதான். அதுக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இருக்கு. இருந்தா சொல்லிடுவோம் சொல்ல டைம். பாப்பா பாப்பா டிஃபன் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் எங்கம்மா? எங்க நடிங்கிட்டேன் சொல்லிட்டாலும் அப்படியே எங்கம்மா? எங்க டிஃபன் பாக்ஸ் தேடிட்டு இருக்க அப்பா? ஏய் என்ன எங்கன்னு கேட்டா என்ன சும்மா வந்துட்டு என்ன டிஃபன் பாக்ஸ் அங்க இருக்குல்ல. அங்க எங்க இருக்கு? அங்கயா? எங்க? அங்க அப்பா என்னம்மா ஸ்கூலுக்கு போனல? ஆமாம்மா வந்தனா அங்க இருக்கு. எங்க? அதான் அங்க எங்க டிஃபன் பாக்ஸ் எங்க? ஸ்கூல்ல இருக்கு. ஸ்கூல்ல இருக்கா? என்னப்பா தேவையில்லாம அப்பா என்னப்பா டிஃபன் பாக்ஸ காணோம்மா. டிஃபன் பாக்ஸ் நாளைக்கு சாப்பாடு கொண்டு போறது டிஃபன் பாக்ஸ் இல்லம்மா. வாட்டர் பாட்டில் இல்ல. புது டிஃபன் பாக்ஸ் வாங்குமா? நீ தெரியா? ஒண்ணு வேணா நீங்க இரு. அப்பா என்னம்மா? பேக் இருக்குல்ல. எங்க ஸ்கூல் பேக் எங்க இருக்கு? அப்பா என்னம்மா? வாட்டர் பாட்டில் இருக்குல்ல. அம்மா அதுல தான் வாட்டர் பாட்டில்ல டிஃபன் பாக்ஸ் இருக்கு. குழந்தை சொல்லுது சும்மா. என்னங்க கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? தெரியல. பேக் ஸ்கூல் பேக் எங்க இருக்குன்னு சொல்லு. ஸ்கூல் பேக் அது உள்ளதா இருக்கு போல எல்லாம். வெயிட்டா இருக்க மாதிரி இருக்குல்ல அது. பரா ஓபன் பண்ணி கோங்காய் ஓபன் பண்ணு. ஓபன் பண்ணு பண்ணிரு. உள்ள டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு அப்படியே இன்னைக்கு போட்டதோட சரியா? அத எடுத்துட்டு போதோக்கா. இப்போ லீவ் விட்டணிக்கல இருந்தா இங்க பேக்லயே வச்சு இப்படி வந்து நீயும் பண்ற கேஸ்தான். கழுவி நாளைக்கு போடு புள்ளைய. ஏய் இவகிட்ட இருந்து எல்லா பழத்தையும் பழகிட்டு வந்து ஆலம்புடி வீட்டுல ரெண்டு தெனமரம் முளைச்சிருக்க மாட்டேன். ஐயோ நான் எதுவும் பண்ணலையே. ஏமா நான் எதுவும் ஸ்கூலுக்கு போறேன் ஃபர்ஸ்ட் டைம். ஏமா சிரிக்கிறா? அழுகுதியா? சிரிப்பு எதுக்குமா அழுகுற? என்னம்மா ஆச்சு? ஏமா அழுகுறப்ப? பையன் ஸ்கூலுக்கு போயிட்டா. ஸ்கூலுக்கு போயிட்டாதான் அவனை எப்படா ஸ்கூலுக்கு தள்ளலாம் பாத்துக்கிட்டு தள்ளி விட்டா பாப்பாங்க. வளர்ந்துருச்சு பாப்பா. பாப்பா
அதெல்லாம் நீ பேசாத. புள்ளனா வளரதான் செய்யும். எனக்கு கூட கஷ்டமா இருக்கு. வளர்ந்து இப்போ நான் சின்ன வயசுல எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் சம்பாதிச்சு ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும்னு எனக்கு பிரச்சனை இருக்கிறேன். எல்கேஜி சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த், எய்த், நைன்த், 10th, 11th, 12th, +2 வரைக்கும் முடிச்சிருவான். அதுக்கப்புறம் காலேஜ் இங்க படிக்கிறானோ ஃபாரினுக்கு போறானோ. இங்க படிச்சாங்கன்னா படிச்சு முடிச்சோட ஃபாரின் போயிடுவான். அங்கேயே வேற ஏதாவது நல்ல வேலை கிடைக்கும். அங்கேயே வெள்ள கடப்புல பார்த்து கல்யாணம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகி அப்படியே இருந்துருவான். நம்மள எல்லாம் மறந்துருவான். ஒன்ன மாதிரியே இருக்காங்க. இங்க பாரு, அவங்களால பரவாயில்ல, ஸ்கூல்ல சேர்த்துட்டு ஃபீல் பண்றாங்க. ஸ்கூல் எப்போ ஆரம்பிக்கும் நேத்து நான் தான் சொன்னேன். அப்படி பேசணும்னா என்ன புரியல எனக்கு ஒண்ணும். உங்களுக்கு எல்லாம் இறக்கமே இல்லையாங்க? ஐயோ இறக்கத்துக்கு இல்லம்மா, உங்களுக்கு பிள்ளை தானே அது. எல்கேஜி போயிருக்கான். இன்னும் வருஷ கணக்குல டைம் இருக்கு. 93ல பிறந்தவங்களுக்கு எல்லாம் இன்னும் 17 வயசுல 50 வயசு ஆயிருமா? ஏன்டா இந்த மாதிரி மீமனை கேட் பண்ணி போட்டுக்கிட்டே திரியுறீங்க? ஆமா ஆமா, அவங்க சாக ரெடியா இருக்காங்கம்மா. அவங்க பத்தி பேசாதீங்க. எனக்கு எரிச்சா இருக்காங்க பத்தி பேசவே எனக்கு பிடிக்கல. புள்ள வந்து வளர்ந்து இப்பதான் எல்கேஜி போயிருக்கான். அப்ப இப்பதான் ஒழுங்கா பேசவே ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளவு தேவையில்லை, இவ்வளவு ஃபீல் தேவையில்லைன்ட்டு சத்தியமா சொல்றேன். இவ்வளவு ஃபீல் தேவையில்லை. அவன் ஜாலியா போயிட்டு அவனே ஃபீல் பண்ணல. அவன் டாட்டா காமிச்சிட்டு ஜாலியா உள்ள போய் உட்காந்துட்டான். ஸ்கூல் பஸ் வந்துருச்சா? யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் தைக்கிறதுக்கு. ஐயா இதெல்லாம் நான் முன்னாடி அலைவானே. அப்ப நான் படிக்கும் போது அப்படிதான். முன்னாடியே வந்திருக்கணும். லேட் ஆயிருச்சு. பரவாயில்ல, பண்ணிக்கலாம், பின்னாடி பண்ணிக்கலாம். அதான் புதுப்பேட்டை படம் பார்த்தேன், அதான் ஒட்டிக்கிச்சு. பாக்கலாம் பின்னாடி. பின்னாடியா? இப்பயாவது வந்தியே. துணி தச்சு குடியா தச்சு கொடுப்பேன் இல்லன்னு சொல்லி சும்மா அதே மாதிரி பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு அந்த மாதிரியா? சரி, இனிமே பேசல. பேசாத சரி விடு. சரி பேசல, இனிமே நான் பேசல. சரி அப்புறமா வரேன். லேட்டா வா. வரேன். என்ன நீங்க இப்படி பேச ஆரம்பிச்சிட்டீங்க? என்ன பேசுறீங்க? ஏன் அப்படி பண்றீங்க? அதான் ஒரு படம் பாத்துக்கிட்டே இருந்த மாதிரி வந்துரு சார். ஏன்னா துணியை மட்டும் தச்சு கொடுக்கணும். லேட் ஆகும் சார். ஏற்கனவே நிறைய துணி இருக்கு, ரொம்ப டிமாண்ட்ல போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா, என் கடை பக்கத்துல தான் இருக்கு. வரியடா, உனக்கு மட்டும் தச்சு தர வரியடா. I have a tailor shop. கௌதம் பைத்தியம் உங்களுக்கு தெரியாது. இல்ல நான் வீட்டுக்கு போறேன். வரியடா. இல்ல நான் வீட்டுக்கு போறேன். கட்டவத பத்தி இருக்கனே. இங்க பாரு அழுதுறடா நானு. இங்க இருந்து பக்கத்துலடா. இங்க இருக்குடா அமெரிக்கா. டேய் போடா. நான் போறேன் விடுறேன். அம்மா இங்க பாருங்க. பை செல்லக்குட்டி, பை. ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க. அழுகாம இருந்துக்கங்க. பை. நீங்க அப்படியே வேலைக்கு கிளம்புங்க. பை. போயிட்டு வாங்க. என்ன வேலைக்கு? நான் வேலை இல்ல எனக்கு. வேலை இல்லையா? வேலை இல்ல. கிளம்புங்க. அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு வந்துருச்சு, நீங்க வேலைய பார்த்துட்டு கிளம்புங்க. அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிருக்கேம்மா. ஒர்க் ஃப்ரம் ஹோமா? யாரு வாங்க சொன்னா? எதுக்கு வாங்குனீங்க? வீட்ல குழந்தை இருக்கப்ப ஹெல்ப் பண்றதுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கினா என்ன சொன்ன? வேலை இருக்கு, முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு போனில்ல? இப்ப எதுக்கு வர்ற? இல்ல அப்ப மீட்டிங் இருந்ததே பணம் இல்ல. இப்ப ஒழுங்கு மரியாதை வேலைக்கு போயிருங்க. அங்க குடுக்கறத சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியா இருங்க. என்னப்பா இருந்தீங்க என்னமாங்கறப்பா? என்னவா? தண்ணி தாகம் எடுத்தாலும் எந்திரிச்சு போய் தண்ணி குடிக்கிறமே, வேணாம்னு தண்ணி தாகத்தோட உட்கார்ந்திருப்பேன். உங்களால முடியுமா? டீ குடிக்கிற போல தோணும். ஒரு ஆளுக்கு என்னத்த டீ போட்டோம், சும்மா உட்கார்ந்திருப்போம். நான் உட்கார்ந்திருப்பேன். உங்களால முடியுமா? மதியம் சாப்பாடு பசிக்கும். சரி ஒரு ஆளுக்கு என்னத்த சமைச்சுக்கிட்டு காலையில இருந்து இட்லி சாப்பிட்டுட்டு மதியம் வரைக்கும் உட்கார்ந்திருப்பேன். உங்களால முடியுமா? முடியாதுல்ல. அப்ப ஒழுங்கா ஆபீஸ்க்கு போயிருங்க. என்ன இப்ப என்ன ஆபீஸ் போயிருங்க ஆபீஸ் போயிருந்து மிரட்டிக்கிட்டு இருக்கானுமா. ரொம்ப தான் இது. நானும் உங்க கூட அப்படியே விளையாண்டுக்கிட்டே நிம்மதியா இருக்கேன் வீட்டுல. நாகாரி டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு வந்திருக்காங்க. மதியம் வரைக்கும் ஹாப்பியா இருக்கலாம்ப்பா. சீரியல போடுங்கடா. தாத்தா அத வை மாத்து. ஏமா இத பாப்போம். எவ்வளவு நேரம் இதையே பாக்குறது? தரமாட்டேன். நான் தான் பாப்பேன். தரமாட்டேன். நீ ஜாலியா டிவி பாத்துக்கிட்டு இருக்கேன். டேய் ஒன்னும் பார்க்க விட மாட்டேன். ஒரு சீரியல பார்க்க முடியல, ஒரு நியூஸ பார்க்க முடியல, ஒண்ணுமே பார்க்க விட மாட்டேங்குது. அவன் மகன் போட்டு இங்க இத உட்காந்து இங்க பாடுறா. ஏதோ மூக்கு செலி மாதிரி இருக்கு, அதை போட்டு ரெண்டே பிசுக்கி இருக்காங்க. இதையே உட்காந்து பாத்துக்கிருக்கு. இது இல்லைன்னா மண்ணு மாதிரி இருக்கு, அதை போட்டு பிசுக்கி இருக்காங்க. இதே எவ்வளவு நேரம் பாக்குறது? இது கூட பரவாயில்ல விட்டுறலாம். பொம்மை படத்தை பார்த்தா கூட ஓகேன்னு சொல்லலாம். பொம்மையாவே வாங்கிட்டு வந்து அதை வச்சு ஒரு படம் காட்டிக்கிருக்கான். ஆமா, லோக்கல்ல போய் ஒரு 30 பார்வி டால வாங்கிட்டு வந்து அதுல ஒரு கதையை உருவாக்கி சொல்லிக்கிருக்காங்க.
இது எப்படி உட்கார்ந்து எவ்வளவு நேரம் பாக்குறது? தெரியலையே. பாத்துக்கிட்டு பழக்கி விட்டாங்க, பாத்துக்கிட்டு இருக்கு. காப்பாத்துறா ஊர்லயாச்சும் இருந்திருப்பேன். வாங்கன்னு கூப்பிட்டு இதை உட்காந்து பார்க்க வைக்கிறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை தான் ஒரு அக்கா போற ஆரம்பிச்சு, இந்த ஸ்கூல் லீவுன்னு சொல்லி மொத்த நாள் இதே உட்காந்து பார்க்க வைக்கிறீங்க. நான் என்னதான்டா பண்றது? என்ன தியாகம் பண்ணணும்ப்பா. என்னடா தியாகம் பண்றேன்? தியாகம் பண்ணணும். சின்ன டிவியா எங்க ரூம்ல ஒண்ணு மாட்டி விட்டுறா. எதுக்கு? சின்ன டிவியா நான் பாட்டி ஏதாவது நியூஸ் வைஸா பாத்துக்கிறேன். நியூஸ் எப்பத்துல சேவ் பண்ணீங்க? சும்மா உட்காந்து பாருங்க. குழந்தைய பாத்துக்கோங்க, ஹெல்ப்புக்கு இருக்க மாதிரி கூட இருக்குன்னா நீங்க தனியா என்ன நவுந்துட்டு போறீங்களா? என்ன நான் வாக்கிங் போயிட்டு வரேன்டா. வாக்கிங் போறீங்க, உட்காந்து பாப்பா பாத்துக்கோங்க. நான் கிளம்பணும், வெளியே போகணும். டேய் இருடா, அடே இங்கறா. ஏமா இத டிவில வர வைக்காத மாதிரி பண்ண முடியாதா? லாக் பண்ண முடியாதா? அது லாக் பண்ணாலும் கண்டுபிடிச்சு எடுத்துருதுமா. கண்டுபிடிச்சு எடுத்துறாதா? தரமாட்டேன். எவ்வளவு நேரம்டா பாக்குறது? அடியே இது என்னடி இது? பிள்ளைய வந்து பாத்துக்க. சமைக்கல யாரு சமைக்கிறத? சமைக்கிறான். ஆமா சமைச்சு ஒரே சமையல சமைச்சு விட்டீங்க. இன்னும் விளங்க மாட்டேங்குது. தனம் மாத்திக்கிறேன் பாப்பா. ஏங்க என்னம்மா? இன்னைக்கு நம்ம பாப்பா ஸ்கூலுக்கு சேர்க்கறோம்ல, ஆமா, ஓரியன்டேஷன் கூப்பிட்டுருக்காங்க. ஓரியன்டேஷன்னா என்ன? ஓரியன்டேஷன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங் மாதிரி. பேரண்ட்ஸ் மீட்டிங் இப்பதான் ஸ்கூல்ல சேர்த்து வந்திருக்கேன். அது என்னது? நம்ம படிக்கிற மாதிரி கிடையாது. நம்ம படிக்கிறப்பலாம் பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, சரி, காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க. இப்போ வந்து எப்படின்னா நமக்கு சில क्वेश्चंस ஃபீட்பேக்லாம் இருக்கும்ல, அத அவங்களுக்கும் அவங்க சைடு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கும் சொல்றதுதான் ஓரியன்டேஷன். அப்படியா? வாங்க போயிட்டு வருவோம். அட்டெண்ட் பண்ணுவோம். சரி வாங்க போவோம். ஓரியன்டேஷன் புதுசா இருக்கு. அப்படியா? ஏங்க ஃப்ரண்ட்ல 2 ரோ ஃப்ரீயா கிடக்கு. எப்பவும் கடைசிதான். பேக் பெஞ்ச் கூட்டி வரீங்க. சும்மா இருமா, இங்க உட்காருவோமா. நானா இருந்தாலும் கடைசிதான் உட்காருவேன். பயமா இருக்கா? ஏங்க ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்ப தான் பேக் பெஞ்ச தேடி உட்கார்ந்து நாசமா போனீங்க. பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்க வந்திருக்கோம். வாய்ப்பே இல்ல, நான் கடைசிதான் உட்காருவேன். இல்ல ஃப்ரெண்ட் இல்ல. இல்ல வேணாம். வாங்க. ஐயா. இங்க உட்காருவோமா? உட்காருமா? பாடி. சாரி சார். ஏமா ஃப்ரண்ட் ரோல உட்கார வச்சிட்டியே. பயமா இருக்கு எனக்கு. என்னங்க பயம்? நீ எப்ப கேள்வி கேட்டாங்கன்னா என்ன கேள்வி கேட்பாங்க? ஏதாவது கேட்டுட்டாங்கன்னா கான்ஃபிடென்ட்டா ஏதாவது பேசுங்க. இங்கிலீஷ்ல பேசணும்னா பயமா. இங்கிலீஷ்ல பேசணும்னா நான் பாத்துக்கிறேன், நீங்க விடுங்க. சரி. இங்கிலீஷ் வந்து என்னங்க, அது ஒரு மொழி அவ்வளவுதானே. சரி அது சொல்ல ஈஸியா இருக்கு, சரி பேச கஷ்டமா இருக்கு. சரி பாப்போம். You have any doubts? Sir, I have a doubt, sir. Yes, ma'am. Yes. I have a doubt. அம்மா நீ என்ன சொல்லிட்டு நீ ஸ்கூல்ல இருக்க மாதிரி தான் இருக்க. நீ எந்திரச்சு உட்கார்ந்து பேசுறது நோட் பண்ணிட்டு வந்திருக்கேன் போன்ல. நீ கேள்வி கேட்காம விடுறது இல்ல. Sir, I have a lot of questions right now, but let me start from the first one. Is it okay to send my kids with the diaper on? அதெல்லாம் கிளாஸ் டீச்சர்ட்ட கேட்டு இது பண்ணிக்கலாம். எல்லாம் சும்மா இருங்க, நான் கேட்காம விட மாட்டேன். போட்டுருக்கேன். So you are giving our kids food, breakfast and lunch and all. Is it okay to give such unnutritious foods like that? இதெல்லாம் தேவையில்லை. என்ன கொடுக்க போறேன்னு மெனுலாம் கொடுத்துறாங்க. கேட்கணும்னு கேட்காதம்மா. இருங்கங்க. எதுக்குமா டவுட்னு கேட்டுருக்கீங்க. டைமாச்சுங்க. So my kid is right now from LKG. Is it okay to let her roam with UKG friends, or she has to be with the LKG persons only? Okay. So how many square kilometers is the entire campus? ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு. சீக்கிரம் போ. தேவையில்லை. இருங்கங்க. Okay. சில பேர் இப்படிதான் டைம் வச்சு நடப்பாங்கல. எவ்வளவு கேள்வி. பெஞ்ச் கிஞ்சி போய் பக்கத்துல ஒரு ஆளு இருக்காரு. எதுக்கு அழுகுறாரு? எதுக்கு அழுகுறீங்க? 12 மணி வரையும் தான் டைம் சொல்லிட்டு வந்தேன். ஆபீஸ்லயா? ஐயோ 12 ஆயிடுச்சுங்க. என்ன 12 அடிச்சுக்கறாங்க? சரி நான் உட்கார்ந்தறேன். அனிதா நீங்க கேட்கணும், நீங்க கேளுங்க. ஜஸ்ட் ஆஸ்க்னா. ஏமா உட்காரு. You don't have to hesitate. இப்போ நம்ம கேட்டா தான் கேட்க முடியும். இவர் வீட்டுக்கு போணும் நம்ம பார்க்க முடியுமா? கேளுங்க அனிதா. ஓரியன்டேஷன் வந்து தப்பு. நம்ம வந்து கேள்வி போட்டு கேள்வி கேக்குறாங்க. நம்ம விட மாட்டாங்க போல இருக்கு. அடப்பா இப்பெல்லாம் ஒண்ணு இருக்கா? எனக்கு தெரியாது. எனக்கு பயமா இருக்கு. கண்டிப்பா இந்த மாதிரிலாம் வச்சா நான் கடைசி பெஞ்சிலாம் உட்காருவோம். உட்காந்து தூங்கதான் செய்வேன். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் என்னன்னே கேட்க மாட்டேன். நானே மறைஞ்சு இல்ல நான் எனக்கு தெரிஞ்சு நான் எல்கேஜில இருந்தே நான் கடைசி பெஞ்சில தான் உட்கார்ந்து இருந்தேன். என்னால அவ்வளவு சீட்ல ஃபர்ஸ்ட் பெஞ்சில நான் உட்காரவே மாட்டேன். நான் எல்கேஜில இருந்து ஆபீஸ்ல இருந்து நான் கடைசி தான் உட்காருவேன். எப்பவுமே எப்படியாவது கடைசி தள்ளிட்டு கடைசி எப்படியாவது பிடிச்சிருவேன். அது ப்ராக்டிக்கல் எக்ஸாமா இருந்தாலும் சரி, ஏதாவது ப்ராக்டிக்கல் இதுக்காக சரி, எப்படியாவது கடைசி பெஞ்சில் போய் உட்காந்து தப்பிச்சிருவேன். நான் எல்லா பெஞ்ச்லயும் உட்காந்துருக்கேன். ஃபர்ஸ்ட்லயே உட்காந்துருக்கேன், நடுவுலயே. ஆனா எங்க உட்கார்ந்தாலும் கொஸ்டின் கேட்கறதான். ஆனா முன்னாடி இப்பதான் எனக்கு புரியுது. எங்க அப்பா அம்மா எல்லாம் எதுக்கு ஸ்கூல் என்ன இன்னும் திறக்கலன்னு புலம்புவாங்க. இப்பதான்
ஆமா ஆமா ஸ்கூல் வந்து ஆமா. அவங்களுக்கு ஜாலி. ஆமா அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து வளர்றது, இத்தனை வயசு இப்படியே ஐயோ வயசாயிடும், அவன் வேலைக்கு போகணும், கல்யாணம் ஆகும். உண்மையாவே அப்படித்தான் தோணுது நினைக்கிறதுக்கு. இவங்க எங்கேயோ யோசிச்சுட்டே போயிட்டாங்க, இருக்க வேண்டியதா எங்கேயோ இருக்கு. நான் அந்த வேலை அப்ப பார்ப்பான் நமக்கு இந்த வேலை வயசு என்ன பார்ப்பான், இருக்கும்? யார கல்யாணம் இல்ல அவன் இன்னும் 2 வயசு கூட அவன் எங்க பையனுக்கு. அதுக்குள்ள அவன் யார கல்யாணம் பண்ணிப்பான், எப்படி இருப்பான், அது அங்க போயிட்டாங்க. அப்போ நம்மளுக்குலாம் எவ்வளவு வயசு இருக்கும், ஆமா, நம்மளுக்கு 60 வயசு ஆயிருமோ நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு பேசாம தான். ஐயோ நான் உண்மையா தோணுது அந்த மாதிரி. பயமா இருக்கு. அதான் சொல்றேன்ல, இப்போ இருக்கிறத பார்க்காம விட்டுட்டு அப்போ போய் எல்லாத்தையும் இருக்காங்க. உண்மையிலே எல்லா லேடிஸும் அப்படிதான். அதாவது நடக்க போறது இன்னும் ஒரு 20 வருஷம் இருக்கு. அதுக்குள்ளே அதெல்லாம் நினைச்சு பார்த்து அதுக்கு செலவு பண்ணும், இதுக்காகவும் அதுக்காகவும் முதல்ல இப்போ இருக்கிற செலவை பார்க்கறத விட்டுட்டு அப்போ உள்ள செலவெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. டிவி பாக்குறது வந்து நாங்க என்ன நிறைய சீரீஸ் வந்து எங்க பையனாலே பாக்குறத விட்டுட்டோம். அதாவது கொஞ்சம் அவனுக்கு ஏதாவது பயமுறுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சே போயிடுச்சு. ஒன் பீஸ்ன்னு சீசன் 2 விட்டுருந்தாங்க. அதை பார்க்கலான்னு ஏதோ வச்சா அதுல ஏதோ பெருசு பெருசா ஜெயின்ஸ் மாதிரி வந்தாங்க. அது அத பார்த்து கத்த ஆரம்பிச்சு அது விட்டாச்சு, சுத்தமா நெட்ஃபிளிக்ஸ் போடுறதே விட்டாச்சு. ஆனா போங்கடான்ட்டு அது பார்க்கவே முடியாம போயிடுச்சு, போட்டு வேஸ்டா தான் சரி நிறைய இது அவனுக்கு பயமா இருந்தா அதை பார்க்கவே முடியாது. மாதிரி இந்த ஆமா. பசங்க வச்சுட்டு கஷ்டம். ஆமா ஆமா எனக்கு தெரிஞ்சு நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எப்போ துரத்தி ஓகே. என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.